வணக்கம். இன்று கொஞ்சம் உங்களுடன் சேனலில் நாம் பாரம்பரியமாக கொண்டாடும் ஒரு பொங்கல் பண்டிகையான சிறுவீட்டு பொங்கல் பண்டிகையை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். தென் மாவட்டங்களில் தை பொங்கலை ஒட்டி கொண்டாடப்படும் சிறுவீட்டு பொங்கல் தமிழர்கள் பெண் குழந்தைகளை கொண்டாடும் விதத்தை நம் கண்முன்னே விவரிக்கிறது. பெண் குழந்தைகளை கொண்டாடுவோம் என இன்று எத்தனையோ பழக்க வழக்கங்களையும் ஹேஷ்டேக்குகளையும் பதிவிட்டு வருகிறோம். ஆனால் தமிழர்கள் சங்க காலத்திலிருந்தே பெண் குழந்தைகளை பெருமைப்படுத்தி கொண்டாடியிருக்கிறார்கள். இதற்கு சான்றாக தமிழில் பல இலக்கியங்கள் இருந்தாலும் தென் மாவட்டங்களில் தைப்பொங்கலை ஒட்டி கொண்டாடப்படும் சிறுவீட்டு பொங்கல் தமிழர்கள் பெண் குழந்தைகளை கொண்டாடும் விதத்தை கண்முன்னே விவரிக்கிறது. பெண் குழந்தைகள் அழகு பதுமைகளாக குட்டி குட்டி சொப்பு சாமான்களை கற்பனை ஏற்றி சமைப்பதை எண்ணி பார்க்காமல் அவர்களின் குழந்தை பருவத்தை நம்மால் கடக்க இயலாது. அப்படியான அவர்களின் வழக்கத்தை விழாவாக மாற்றி இருக்கிறது தமிழ் சமூகம். தனக்கென களிமண் வீடு கட்டி அந்த வீட்டில் பெண் குழந்தைகள் பொங்கலிடும் வழக்கம் எப்படி உருவானது, அது எப்படி மருவி இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் பெண் குழந்தைகள் இருக்கும் வீட்டில் கொண்டாடப்படும் சிறுவீட்டு பொங்கல் அந்த காலத்தில் ஆண்டாளின் மார்கழி நீராடலை அடிப்படையாக கொண்டு விரதம் முடிக்கும் தைப்பூசம் அன்று கொண்டாடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் மார்கழி மாதம் பௌர்ணமி அன்று தொடங்கி தை மாதம் பௌர்ணமி அன்றுதான் ஆண்டாளின் நோன்பு முடிவடைகிறது. தைப்பூச தினமான அந்த நாளில் பொங்கலிட்டு தனக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய பெண் குழந்தைகள் இறைவனை வழிபட்டிருக்கிறார்கள். அதன்பின் அதில் மாற்றங்கள் நிகழ்ந்து தற்போது சிறுவீட்டு பொங்கலாக கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுகிறது. இப்படி பெண் குழந்தைகள் வீடு கட்டி விளையாடிய நிகழ்வே நாளடைவில் பொங்கலுடன் இணைந்து சிறுவீட்டு பொங்கலாக கொண்டாடப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. மாற்றங்கள் நிகழ்ந்திருந்தாலும் தற்போதும் சிறுவீட்டு பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. ஒரு வீட்டில் முதலில் பிறக்கும் பெண் குழந்தைக்கு அந்த குழந்தையின் அம்மா வழிபாட்டு வெங்கலப்பானையை அந்த குழந்தையின் முதல் பொங்கல் அன்று புத்தாடையுடன் சேர்த்து சீதனமாக கொடுப்பார்கள். ஒரு வயதிலிருந்து அந்த பெண் குழந்தைக்கு திருமணம் ஆகும் வரை ஒவ்வொரு வருஷமும் தை மாதம் களிமண் வீடு கட்டி சிறுவீட்டு பொங்கல் வைப்பார்கள். ஒரே வீட்டில் 2-3 பெண் குழந்தைகள் இருந்தால் வீட்டில் அடுத்தடுத்து பிறக்கும் குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களே பானைகளை வாங்கி கொடுப்பார்கள். வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பெண் குழந்தையும் தனித்தனி பானைகளில் பொங்கலிடுவது வழக்கம். மார்கழி மாதம் முழுவதும் பெண் பிள்ளைகள் அதிகாலை எழுந்து குடித்து முடித்து கோலத்தின் நடுவில் சாண உருண்டைகளை வைத்து அதில் செம்பருத்தி, பூசணி, எருக்கை இதில் ஏதேனும் ஒரு பூவை நட்டு வைப்பார்கள். அந்த உருண்டைகளை தினமும் மாலை சேகரித்து அது பூவுடன் சேர்த்து வரட்டியாக தட்டி வீட்டின் முற்றத்தில் காய வைப்பார்கள். மார்கழி மாதத்தில் வருகின்ற கடைசி வெள்ளிக்கிழமையன்று நவதானியங்களை தண்ணீரில் ஊற வைத்து ஒரு துணியில் கட்டி பூஜை அறையில் வைத்து வழிபடுவார்கள். தை 3ஆம் நாள் வீட்டு முற்றத்தில் 5க்கு 5 அடி அளவில் களிமண்ணால் சிறிய வீட்டை பெண் குழந்தைகள் கட்டுவார்கள். அந்த வீட்டில் வெற்றிலையில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து அவருக்கு பூ, தேங்காய், பழம் படைப்பார்கள். களிமண் வீட்டில் சிறிய அடுப்பு பாத்திரம் ஒன்றை வைத்து அதில் பால் காய்ச்சி அந்த வீட்டை தனதாக்கிக் கொள்வார்கள். பால் பொங்கி வழிந்ததும் கிழக்கே பார்த்து வெங்கலப்பானையில் சர்க்கரை பொங்கலிடுவார்கள். முரத்தில் வாழை இலை விரித்து அந்த இலையில் மஞ்சளாலான பிள்ளையார், முளைக்கட்ட வைத்த நவதானியங்கள், மாதம் முழுவதும் சேகரித்த சாணக்குப்பிகள், தேங்காய் பழம் வைத்து விளக்கேற்றி ஒரு வீதியில் இருக்கும் சிறுமிகள் ஒன்றாக இணைந்து வாடாமல் வதங்காமல் வளத்தேனடி குப்பி நீ பரணியாத்து தண்ணியில் போரியேடி குப்பி என்று கும்மியடித்து வழிபடுவார்கள். பிறகு ஊரில் உள்ள ஆற்றங்கரைக்கு சென்று சாணக்குப்பிகளை முதலில் தண்ணீரில் கரைத்து விடுவார்கள். அதன்பின் இலையை அப்படியே தண்ணீரில் விட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லி திரும்புவார்கள். இப்படி ஒவ்வொரு வருடமும் செய்தால் அந்த பெண் குழந்தையின் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பது ஐதீகம். இப்படியான சாஸ்திர சம்பிரதாயங்களின் பின்னணியில் பெண் குழந்தைகள் கொண்டாடப்படுகிறார்கள் என்பதே நாம் அறிய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இந்த பொங்கல் பண்டிகைக்கு பின் சிறுவ சிறுமிகள் சேர்த்து கொண்டாடும் சிறுவீட்டு பொங்கல் என்பது நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் பிரசித்தி பெற்றதாகும். ஒவ்வொரு குடும்பத்திலும் குழந்தைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தாங்களாவே வீடுகள் போன்ற அமைப்பை ஏற்படுத்தி அதன் அருகில் பொங்கல் வைப்பார்கள். தை மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த பொங்கலை வைப்பார்கள். இந்த சிறுவீட்டு பொங்கலை பற்றி சொல்லும்போது நான் சிறு பிராயத்தில் இருந்து நான் சிறுவீட்டு பொங்கலை கொண்டாடிய அனுபவம் வருகிறது. எங்கள் ஊரில் இருக்கும்போது அப்போதெல்லாம் திண்ணைகள் வைத்த வீடுதான் நாம் பெரும்பாலான இடங்களில் நாம் காணப்படும். இன்று திண்ணைகளும் மறைந்து அதில் உள்ள உறவுகளும் மறைந்து போய்விட்டன என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த திண்ணை வைத்த வீடுகள், திண்ணையில் எங்களுக்காக அந்த சிறுவீட்டு பொங்கலுக்காக அந்த களிமண் வீடுகளை நாங்களே அமைத்து அந்த சிறுவீட்டு பொங்கல் அன்று பொங்கலிடுவதற்காக அதை அழகாக அலங்கரித்து பூக்களால் அலங்கரித்து வைப்போம்.
அதேபோல் மார்கழி மாதம் பிறந்தவுடன் ஒவ்வொரு நாளும் வாசலில் கோலமிட்டு வண்ணக்கோலமிட்டு அதில் வந்து நம்ம பூசணி பூவோ அல்லது செம்பருத்தி பூவோ இந்த மாதிரி பூக்களை வந்து நம்ம வீட்டில் பூச்செடி இல்லாட்டி கூட பக்கத்தில் எங்கேயாவது வீட்டுகளில் போய் பூவை வாங்கிட்டு வந்து அந்த சாணியை அதை உருட்டி அதில் பூவை வச்சு அதை கும்பிட்றது வந்து வழக்கம். அப்புறம் அதை எல்லாத்தையும் சேர்த்து வரட்டியாக தட்டி வச்சு அந்த வரட்டிகள்லாம் வைத்து அந்த சிறுவீட்டு பொங்கலுக்கு ஒரு சின்ன அடுப்பு வாங்கி தருவாங்க எங்களுக்கு. அந்த அடுப்பு அதில் ஒரு சின்ன குட்டி பானை வச்சு அதில் வந்து பொங்கல் வச்சு கும்பிட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து எல்லோரும் பட்டு பாவாடை அந்த மாதிரிலாம் உடுத்திருப்போம். அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் பக்கத்தில் வந்து நாங்கள் தென்காசி மாவட்டத்தில் இருந்தாலும் பக்கத்தில் சிற்றாறு இருக்கும். அந்த சிற்றாருக்கு வந்து எல்லோரும் அதை எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணியில் அதை வச்சு அந்த வெத்தலையில் ஒரு சூடன் மாதிரி பொருத்தி அதை வந்து தண்ணிக்குள்ளே விடுவோம். அப்புறம் இந்த வரட்டிகளில் வச்ச அந்த இதெல்லாமே தண்ணிக்குள்ளே விட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு சிற்றாறில் இருந்து அதை வணங்கி நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு வருவோம். அந்த நினைவு வந்து ஒரு பசுமையான நினைவு. அந்த சிறுவீட்டு பொங்கல் கொண்டாடுற அன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் தான் அன்றைக்கி வந்து முக்கிய ஹீரோயின் மாதிரி இருப்போம். அன்றைக்கி வந்து எங்களுடைய பங்கு தான் அதில் பெருசாக இருக்கும். தைப்பொங்கலை வந்து நம்ம அம்மாலாம் சேர்ந்து கொண்டாடும் போது நம்ம வந்து கூட சேர்ந்து உதவிகள் செய்வோம். ஆனால் இந்த பொங்கலை நாங்களே விடுறதுனால எங்களுக்கு வந்து அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் நாங்கள். அந்த மாதிரி ஒரு நினைவுகள் வந்து இந்த வீடியோ பதிவிடும் போது எனக்கு நினைவு வருகிறது. உங்களில் யாருக்காவது இந்த வீட்டு பொங்கல் இட்டு அனுபவம் இருந்தால் அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்முடைய தமிழ் சமூகத்தில் பெண் குழந்தைகளை கொண்டாடும் விதமாக ஆரம்பித்த அந்த சிறுவீட்டு பொங்கல் இன்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கடைப்பிடிச்சிட்ருக்காங்க. சிறுவர் சிறுமிகள் எல்லாம் சேர்ந்து அதை கொண்டாடுறாங்க. ஆண் குழந்தைகள்லாம் நல்ல ஒரு பட்டு வேஷ்டி சட்டை, பெண் குழந்தைகள் பட்டு பாவாடையெல்லாம் உடுத்தி அதை சேர்ந்து கொண்டாடி அந்த மகிழ்கிற வழக்கம் இன்னும் தொடர்கிறது. நம்மால் முடிந்தவரை நம் வீடுகளில் நம் குழந்தைகளுக்காக செய்யும் இந்த பண்டிகை மறவாது நம் பாரம்பரியத்தை பின்பற்றி செய்யும்போது நம் குழந்தைகளும் நம் பழக்க வழக்கங்களை பின்பற்றுவார்கள். தைமகள் பிறந்த அந்த பொன்னாளில் நம் வீட்டில் உள்ள செல்ல மகள்களை சிறப்பிக்கும் விழாவாக அந்த சிறுவீட்டு பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம்.